திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஊர் பேர் செங்காட்டான்குடி. இந்த ஊரில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதொண்ட நாயனார் அப்படின்றவரோட கதைகளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தினமும் ஒரு வேளையாவது ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவாராம். அப்படி இருக்கும்போது அன்றைக்கின்னு பார்த்து யாருமே வரல. மத்தியானம் ஆயிடுத்து, யாருமே ஆனால் வரல. அப்படி இருக்கும்போது மத்தியான நேரத்தில் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் ஒரு சிவனடியார் நடந்து வந்துட்டுருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டையோடு தரிச்சுட்டுருக்கார், மாலை போட்டுட்ருக்கார், சடைமுடி வச்சுருக்கார், காலில் மர பாதரட்சை போட்டுருக்கார், கையில் திருவோடும் வச்சுட்டுருக்கார், கமண்டலம் மாலையோட பல்லாம் கரையோட திரிசூலத்தோட வந்துட்டுருக்கார் நடந்து. அப்போ என்ன ஆகுது, என்னடா அது நடந்து வந்துட்டுருக்கார். அவங்களோட ஒய்ஃப், நாயனரோட ஒய்ஃப் பார்க்குறாங்க உள்ளேருந்து. வாங்க எங்கள் ஆற்றுல சாப்பிட வாங்கோ அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி அவர் கேட்குறார், பகவதி பிச்சாந்தேகி அப்படின்னு அவர் கேட்குறார். அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு உள்ளே வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றான். நான் வரமாட்டேன், பெண்கள் இருக்க வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன், அந்த அத்தி மரத்தடியில் நான் உட்காந்துருக்கேன், உன் கணவனை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறார். வந்தவன் யார்? சிவன் கபாலி சிறுதொண்ட நாயனார் வந்தாச்சு உள்ள. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்றார். உடனே அவர் சொல்கிறார், கபாலி சொல்கிறார், சிறுதொண்ட நாயனா, எனக்கு உன்னால் சாப்பாடு போட முடியாது. இல்லை, என்னால் முடியும். நான் டெய்லி ஒரு நேரம் சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஏப்பா, நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான்ப்பா சாப்பிடுவேன். எனக்கு உன்னால் சாப்பாடு போட முடியாது, நீ போ அப்படி சொல்கிறார். இல்லை, நான் போடுவேன், நீங்கள் சொல்லுங்கள் சாமி அப்படி சொல்கிறாங்க. நான் பசுமாமிசம் சாப்பிட்றேன், உன்னால் சாப்பாடு போட முடியுமா அப்படி கேட்குறார். அப்படியா சாமி அப்படின்னு கேட்கும்போது, வாங்க எங்கள் வீட்டில் அதுவும் இருக்குது, நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்கிறார். பசுன்னா என்னது? நர பசு, மனித மாமிசன், அதனால் முடியுமா அப்படி கேட்குறார். சரி அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி இருக்கணும்னு தெரியுமா? அதுக்கு சில பல கண்டிஷன்ஸ் இருக்குது, அதையும் கேட்டுக்கோ அப்படி சொல்லிவிட்டு, அந்த குழந்தை முதல் குழந்தையாக இருக்கணும், அந்த குளத்தில் அந்த குழந்தை மட்டும்தான் பிறந்திருக்கணும், மச்சம் மறு அங்க ஈனம் எதுவுமே இருக்கக்கூடாது. குழந்தையை சமைக்கும்போது அம்மா பிடிக்கணும், அப்பா அவரை கட் பண்ணணும், அதை நீ செய்யணும். உன்னால் முடியுமா? முடியாது, நீ போ. இல்லை சுவாமி, நான் உங்களுக்காக செய்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு, அவங்க பையன் சீராளன் எங்கே போயிருக்கான்? பள்ளிக்கூடத்தில் இருக்கான். 11 மணி. என்ன அப்பா இந்த டைம் வந்திருக்காரே, ஒருவேளை நமக்கு ஏதோ விசேஷம் ஆற்றுல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அந்த பையன். சீராளா வா அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் வரான். வந்தோடனே அவன் நினச்சிட்டு இருக்கான், நமக்கு லட்டு தரப்போறா, அதிரசம் தரப்போறா அப்படின்னு. அந்த பையன்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருப்பா, அவருக்கு சாப்பாடு போடணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு மஞ்சள் அந்த குழந்தைய குளிப்பாட்டுறா. சடையில் மல்லிகைப்பூ வச்சு, மார்பில் சந்தனம் வச்சு, பால் கொடுத்து, உணவு ரெடியாக போகுது. இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, சிறுதொண்ட நாயனார் மனதை கல்லாக்கிட்டு ஓம் நமச்சிவாயான்ற சொல்லிகிட்டே பிள்ளையோட கழுத்தாக இருக்கிறார், கரியாக்குறார். இலை ரெடியாயாச்சு, சமையல் ரெடியாயாச்சு. சலங்கை ஒழிக்க நடந்து வராராம். திரிசூலமும், நங்கை இங்கே வாமா, இலையெல்லாம் போடு சாப்பிட்லாம் அப்படின்றார். சரி, எலும்பு இருக்குது, தொடை இருக்குது, தலை எங்கே கேட்குறார். நம்ம தலையை இலையில் வைக்கிற மரபு கிடையாதே அப்படின்னு. இதையே செய்கிறோம், இல்லை ஏதோ செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு தாதி இருக்கா, தலையை எடுத்து நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு தெரியும் அப்படின்றத கேட்டு எடுத்து வச்சுருக்கா தலையை. நீயும் மனைவியும் அந்த உலக்கையை எடுத்து அந்த குழந்தையோட மண்டையை அதில் போட்டு குத்திட்டு அதை ரசம் பண்ணி ரெடியாக்கு போ அப்படி சொல்கிறார். சாப்பாடு ரெடி ஆகிடுத்து, நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மறுபடியும் அவர் சொல்கிறார், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சியா, ஆனால் நான் தனியாக சாப்பிட மாட்டேன், யாரையாவது வச்சு தான் சாப்பிடுவேன், நீ வா சாப்பிட்லாம் அப்படின்னு 2 இலையாக போடுமா அப்படின்றார். இவங்களும் 2 இலையாக போடுறாங்க. சாப்பாடு வச்ச உடனே இவர் ஏதாவது குறை சொல்லிடுவாரோன்னு சொல்லி சிறுதொண்டர் கையை வைக்க போகும்போது, எப்பா நானே வருஷத்துக்கு 2 தடவை தான் சாப்பிட்றேன், நீ வெயிட் பண்ணு. சரி, கல்யாணம் ஆயிடுச்சுன்ற குழந்தை எங்கே அப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது
சீராளன் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சீராளா வாப்பா, உன்னைய கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும் போது சீராளன் என்ன ஆகுறா அப்படின்னா, அந்த உள்ளே வர வர சீராளன் கூப்பிடும்போது உள்ளே வர வர மாமிசங்கள்லாம் மறையுது. தொடையெலும்பு, காலெலும்பு, இடையெலும்பு எல்லாம் இருந்து அப்படியே மறைஞ்சு அந்த குழந்தையா உள்ளேருந்து வராது வெளியே. அப்போது வந்திருந்த கபாலி மறைஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரியும், அந்த குழந்தை வாசல்லேருந்து வந்து உள்ளே வருது அப்படின்றதையும், இவ்வளோ பக்தியா நீ அப்படின்றதையும் சொல்லி அந்த அம்மையும் அப்பனும் அப்படி ஒரு காட்சி கொடுத்தாங்களாம் கோபுரத்தில். இப்படியாக பக்த சீராளனோட கதை புரியுது. இதே மாதிரி நிறைய கதைகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.